என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு உன் மனம் மகிழும்படி நல்ல செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை அளவைத்து சென்ற ஒரு உறவு இப்பொழுது உன்னை தேடி வருகின்றார். என் பிள்ளையே, அவர் சிக்கிய மாய வலையிலிருந்து மீண்டு வந்துதான் உன்னை தேடி வரப்போகின்றார். அந்த உறவு உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீ நீண்ட காலமாக தவம் இருந்து கொண்டது உண்மைதானே? என் பிள்ளையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை அறியாமல் திடீரென்று நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்காது. ஆனால் சற்று பொறுமையாக அமர்ந்து யோசித்து பார்த்தால் அதற்கான பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் உன் உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது. காரணத்தை நீ யோசித்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் உன் பக்கம் எதுவும் தவறில்லாதது போலவே உனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் என் பிள்ளை அனுசரித்து செல்லக்கூடிய குழந்தை, எதை சொன்னாலுமே அதிகப்படியான வார்த்தைகளை உதிர்க்காமல் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய குழந்தை. அதையும் தாண்டி உன்னுடைய உறவுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நீ மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்று உனக்கு உன் மனதிற்கு அன்றே தோன்றியது. அந்த காரணத்தை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் போனதுதான் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம். என் பிள்ளையே, அன்று நடந்த விஷயம் இன்றும் உன் மனதிற்குள் நினைவில் நிற்கின்றது. ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமக்கானது என்று நம்பி ஒரு வாழ்க்கைக்குள் இறங்கி இருக்கும் பொழுது திடீரென்று எதுவும் இல்லாதது போல ஒரு நடுக்காட்டில் விட்டு சென்றால் எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அது போன்ற ஒரு உணர்வுதான் உனக்கு அந்த நேரத்தில் இருந்தது. எப்படியேனும் இந்த வாழ்க்கையை நாம் ஆசைப்பட்டபடி மாற்றிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை நீ செய்து பார்த்தாய். ஆனால் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே கடைசியில் உனக்கு தோல்வியைத்தான் கொடுத்தது. எதிலுமே நீ நினைத்தது போல மாற்றத்தை உன்னால் கொண்டு வர முடியவில்லை. காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல மனிதனுடைய மனங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏதோ ஒரு விஷயம் மட்டும் சுற்றி நடக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கான காரணத்தை மட்டும்தான் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் எல்லோருக்கும் பொருந்தாது. யாரொருவர் தன் வாழ்க்கையில் தனக்கென்று உயிரையே கொடுக்கின்ற ஒரு துணை இருந்துவிட்ட பிறகும் இன்னொருவரை நாடி சென்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு பொருந்தும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருப்பது எத்தனை பெரிய பொக்கிஷம் என்று தெரியாமல் தன் வாழ்க்கையில் தவறு செய்கின்ற மனிதர்களை பற்றி மட்டும்தான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன். பொக்கிஷத்தை தொலைத்துவிட்டு வாழ்க்கை போய்விட்டது என்று அழுது புலம்புவதனால் எந்த பலனும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களுள் அதிமுக்கியமான விஷயம்தான் இது. மற்றொருவரினுடைய வாழ்க்கையை இவர்கள் கெடுக்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்னொரு வாழ்க்கை இன்னொரு இடத்தில்தான் தனக்கான நிம்மதி கிடைக்கிறது என்று ஒருவர் தன் வாழ்க்கையை விட்டுவிட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடம் அங்கு புகட்டப்படும்.
அதை எதுவுமே நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது அந்த மாய வலையிலிருந்து மீண்டு வருகிறார்கள் என்றால் அது நான் சொன்ன விஷயம்தானே. அவர்கள் அங்கே பட்டு திருந்தி தேவையில்லாமல் நாம் செய்த தவறு இப்பொழுது நம் வாழ்க்கையை புரட்டி எடுக்கின்றதே என்று மனம் வருந்தி மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். அம்மா இந்த வாக்கினை உனக்கு தர வந்தது சந்தோஷமாக என்று சொன்னேன் அல்லவா? என் பிள்ளையே, நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக கவனத்தில் கொண்டு நீ எதை செய்ய வேண்டும் என்பதனை மட்டும் முடிவெடுத்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு கிடைத்த சிறந்த பொக்கிஷம் என்பதனை உணராமல் விட்டு சென்ற அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வரும் பொழுது, என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய மனநிலையில் இருந்து சொல்வது என்னவென்றால், அவர்களை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பச்சோந்தி போல தனக்கு ஒன்றை விட இன்னொன்று பெரிது என்று தெரியும் பொழுது தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள தெரிந்த இவர்கள் நாளை எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்ட இவர்களுக்கு என் பிள்ளை மீண்டும் ஒரு வாய்ப்பினை ஒரு நாளும் கொடுத்து விடாதே. இதுவே எத்தனை வாய்ப்புகளையோ நீ கொடுத்து அவர்கள் செய்த தவறின் பலன்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா இப்படி சொன்னால் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது? எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும், நான் சந்தோஷமாக மீண்டும் வாழ வேண்டும், அவர்களை திருத்தி என்னிடத்தில் கொடுத்தால் போதும் என்று நீ சொல்வாயானால், என் பிள்ளையே, இதில் அம்மாவிற்கு உடன்பாடில்லை. ஆனால் என் குழந்தை, ஒருவேளை நீ இப்படி மனம் வருந்தி கேட்பாயானால், நீ கேட்கின்ற வாழ்க்கையை நான் மீண்டும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன். ஆனால் இதே தவறை இன்னொரு முறை இவர்கள் செய்கின்ற பட்சத்தில் அதற்கான முழு பலன்களையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்று அம்மாவிடம் வந்து இது போலாகிவிட்டதே என்று எண்ணி நீ புலம்பக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கித்தான் நீ முடிவெடுக்க வேண்டுமே தவிர, மீண்டும் மீண்டும் இவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பது போன்ற ஒரு மனநிலைக்கெல்லாம் நீ வரக்கூடாது. தனித்து உன்னால் வாழ முடியும். என் பிள்ளையே, உனக்குள் நிறைய திறமை இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும். உனக்கான திறமைகள் அங்கே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் தூசி தட்டி நீ வெளியில் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். தான் சிக்கியது மாயவளை என்று தெரிந்தவுடன் அங்கிருந்து மீண்டு வர தெரிந்த இவர்களுக்கு நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை அருமையானது என்று யோசிக்க தெரியவில்லை அல்லவா? என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மை யதார்த்தம் என்னவென்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு வைக்கவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். பொய்யான அன்பு கொண்டவர்கள் ஏமாற்றி விட்டு சென்று விடுகின்றார்கள். இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைப்பதனால்தான் எல்லோருமே இது போன்ற ஒரு தவறை நாமும் ஒரு முறை செய்துவிட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் தோன்றிவிடுகின்றது. இதற்கெல்லாம் ஒரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து விடாதே. என் பிள்ளையே, பிரச்சனைகளால் பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு உறவைத்தான் நாடிச் சென்றார்கள் என்றால் ஒரு காலமும் இனி அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் இல்லை என்பதை நீ உறுதியாக இரு. இந்த வராகி உன்னோடு துணையிருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். அம்மா உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வைப்பேன். உன்னை பிரிந்ததற்காக காலம் முழுவதும் அவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.